மகர ராசி. தோல்வியும் துரோகங்களும் ஒரு மனிதன் சந்திக்காதவரை வாழ்க்கை முழுமை பயராது. தோல்விகளையும் துரோகங்களும் ஒரு மனிதன் சந்திக்காதவரை ஒரு வாழ்க்கை முழுமை அடையாது என்பதை முற்றிலும் தெரிந்து கொண்ட மகர ராசினியர். சகல அனுபவங்களும் நிறைந்தவங்க மகர ராசிக்காரவங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் எண்ணம் என்று நிறைந்தவங்க மகர ராசிக்காரவங்க. 7.5 வருஷத்துல பட்ட கஷ்ட நஷ்டப்பட்ட எல்லாத்தையும் துவண்டு போனவங்க மகர ராசி. அப்பா எல்லாத்தையும் விட்டப்பா, சுத்தமா இருக்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசிக்காரவங்க. அப்ப இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு என்ன செய்யும்? அப்ப ஆகஸ்ட் மாசத்துல நிச்சயமா ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கங்க. ஜனன ஜாதத்தை எடுத்துட்டு மகர ராசிக்கு பாருங்க. 7.5 சனீஸ்வரர் எல்லாமே லைன் கிளியர் ஆயிட்டார். எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு எல்லா வகையிலையும் சிறப்பா அமைச்சு கொடுத்துட்டாரு. அப்ப அமைச்சு கொடுத்துட்டா என்ன செய்யணும்? உங்க தொழில் என்ன தொழில்? கருப்பு சம்பந்தப்பட்டது, பெட்ரோல் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, கிழங்கு சம்பந்தப்பட்டது, துப்புரவு சம்பந்தப்பட்டது, கவுன்சிலர் சம்பந்தப்பட்டது, கார்பரேஷன் சம்பந்தப்பட்டது, துப்புரவு சம்பந்தப்பட்டது, கார்பரேஷன் சம்பந்தப்பட்டது. அப்ப எசென்சியல்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த எசென்சியல் எல்லாமே மகரத்துக்கு தான் வருது. எசென்சியல்ன்றதுல மகரத்துக்கு தான் வருது. இன்னும் சொன்ன எலக்ட்ரிக்கல் எசென்சியல், மெடிக்கல் எசென்சியல் இல்லையா? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, மருத்துவத்துல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல. அப்ப மகரத்துக்கு எல்லாமே இங்க வர முடியாது. அப்ப இந்த இதெல்லாம் அனுபவத்தோட ஏற்கனவே 7.5 முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகும்? லைன் கிளியர் ஆயிடுச்சு. அப்ப நல்ல முறையில் மாறும், நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முறையில் நல்ல தாக்கத்தை கொடுக்கும், அப்படி தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க. கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அரசியலுக்கு கொஞ்சம் போகலாம், செல்வாக்கு கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா சூரியன் உங்க வீட்டுல 10வது தை மாசம் பிறந்திருந்தா, சூரியன் உங்க வீட்டுல இருந்தா, சூரியன் இருக்கலாம். 6க்கும் 9க்குரியவர், 6க்கு 9க்குரியரா இருக்கலாம். 6க்கு 9க்குரியவர் புதனும் உங்களோட சேர்ந்து இருக்கலாம். ஏன் வரக்கூடாது? பேச்சில் செயல்ல வருவீங்க. முதலாளியும் தொழிலாளியும் உழைப்பாளியும் மகர ராசிக்காரங்க தானே, மகரம் கும்பம் தானே. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடிய மேற்கண்ட தொழிலை கவனத்தோடு எடுத்துக்கொண்டால் வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. கருப்புசாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அம்பாள் வழிபாடு, ஆடி மாசத்துல அம்பாள் வழிபாடு, லலிதா சஹஸ்ரநாமம் சரி, அபிராமி அந்தாதினாலும் சரி, கனகாதர ஸ்தோத்திரமாலும் சரி, எதை வேணாலும் படிக்கலாம். நீங்க எல்லாத்தையும் படிச்சு வந்தா நிச்சயமாக இப்பதான் ரத்த கண்ணீரை விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறீங்க. 1 வருஷம் இல்ல, 7.5 வருஷம். அதனால சிறப்பாக அமையும். உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க.